ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சண்டே பிரதோஷ நாள். இந்த நாளில் எப்போவுமே நாங்கள் பிரதோஷம் இருப்போம். குடும்பத்தோடு பிரதோஷ விரதம் எல்லாருமே இருப்போம். எல்லாருமே பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே சாப்பிட்றது தான் வழக்கம். சேம் அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஒரு டைம் 6:30 ஈவினிங் வெளியில் கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் சில வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோஸ் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா கத்தாரில் தோஹாவில் இருக்குது. தோஹா தான் கேபிட்டல். தோஹாவில் தான் நாங்கள் 17 இயர்ஸாக இருக்கோம் கத்தாரில். ஸோ நான் இதுவரையிலுமே இந்த மாதிரி எந்த வீடியோஸும் எடுத்ததில்லை. நிறைய வீடெல்லாம் மாறி இருக்கும். ஒவ்வொரு வீடு மாறி வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ, நம்ம எந்த ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கலையே அப்படின்ட்டு. ஓகே, போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். எங்கே ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அதை ஒட்டினாப்லே பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. நிறைய இந்த பார்க்கில் நைட்டு 12 AM வரலுமே ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ்டு தான். இது நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருந்து. நாங்களும் வீக்கெண்டில் என்றைக்காவது போர் அடிக்கும்போது இப்படி உட்காருவோம், வாக் பண்ணிவிட்டு உட்காருவோம். ஸோ நான் இதை கிராஸ் பண்ணிவிட்டு மெயின் ரோட்டில் நாங்கள் ஏற போகிறோம். கத்தாரில் நாங்கள் 17 இயர்ஸாக இருக்கோம். ஸோ 17 இயர்ஸாகவுமே எனக்கு எதுவுமே எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தோணலை. அப்பப்போ சின்ன சின்ன ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சுருக்கோமே தவிர வீடியோஸாக இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் எத்தனை வருஷம் நாங்கள் இந்த தோஹாவில் இருப்போம், கத்தாரில் இருப்போம்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம மெமரிஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணுன்னா ஒரே ஒரு வழி நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரதோஷம் நான் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 2002 நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே நான் பிரதோஷம் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய பிரதோஷம் ஸ்டில் இப்போ வரலுமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கடவுள் புண்ணியத்தில் என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டும் பிரதோஷ விரதம் இருப்பாங்க. எங்கள் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் 2 குழந்தைங்களுமே பிரதோஷ விரதம் இருக்காங்க. என் பொண்ணு இப்போ 10th படிக்கிறா. என் பையன் மெடிக்கல் படிக்கிறான். ஸோ அவன் வெளிநாட்டில் இருக்கான். இப்போ நாங்கள் 3 பேரும் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ரோடு சீரிங் ரோடு. அதாவது இங்கே கத்தாரில் சில ரோடுங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே பேர் இருக்கும். பீரிங் ரோடு, சீரிங் ரோடு, டேரிங் ரோடு, ஈரிங் ரோடு, எஃப்ரிங் ரோடு, இப்படி அந்த மாதிரி ஆல்ஃபபெட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த கத்தார் ரொம்ப புதுசு கிடையாது. நிறைய இடத்துக்கும் நாங்கள் போனது கிடையாது. ஏன்னா வெளியில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஸ்டேஜ்லலாம் இல்லை. நாங்கள் லீவு கிடைக்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே தான் இங்கே ஆஸ் யூஷுவல் லீவ் கிடைக்கும். சின்ன வயசில் குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கங்கே கல்ச்சுரல் நடக்கும். அந்த கல்ச்சுரலெல்லாம் நாங்கள் எல்லாருமே கலந்துப்போம். என் பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், என் பொண்ணு டான்ஸ் ஆடுவாள். இது எல்லாமே நாங்கள் குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அவங்களும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்க. என் பையனும் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். சரி, அப்படியே கேப் விட்டுட்டோம், எங்கேயும் போகாமல். கோவிட் டைமு அப்படியே விட்டதுனால திரும்பவும் எந்த கல்ச்சுரல்லையும் நாங்கள் போய் கலந்துக்கவே இல்லை. அப்படியே அவன் +2 முடிச்சிட்டான். இப்போ காலேஜும் படிக்க போயிட்டான். என் பொண்ணும் 10th வந்துட்டா. ஸோ இப்படியே போயிடுச்சு. சரி, என்ஜாய் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டுமே, இதுதான் நம்மளோட மெச்சூரிட்டியா அப்படின்னு நினைக்க தோணுது. நாங்கள் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை தேடி வந்திருக்கோம். இப்போ தான் இது ஓப்பன் பண்ணி 9 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது தான் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குன்றதே எங்களுக்கு தெரிஞ்சது. ஒன்லி காஃபி இந்த கடை பேர். இதுக்கு முன்னாடி சரவண பவன், வசந்த பவன், அப்புறம் மிஸ்டர் இட்லி, இப்படி ஒரு சில பெக்கூலியராக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடைங்களுக்கு தான் போயிட்டுருந்தோம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் எங்கள் சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்.
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 முறை போனோம். எவ்ரி பிரதோஷமே நாங்கள் வந்து வெளியில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் எங்களுக்கு சாப்பிடாம காலையிலேருந்து. அதனால் வந்து நாங்கள் வெளியில் போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, என் பொண்ணு வந்து மசாலா தோசை, நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு செட்டு சப்பாத்தி வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் வந்து தோசை 3 தோசை, ஒரு நார்மல் தோசை, பொடி தோசை, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மசாலா தோசை வச்சுருந்தாங்க. ஃபைனலாக ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம். 3 பேருமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அந்த காஃபி. இது ஃபஸ்ட் டைமாக நான் யூடியூப் எடுக்கிறதுனால அந்த ஹோட்டலெல்லாம் அழகாக எடுக்க மறந்துட்டேன். சாரி காய்ஸ், இன்னொரு முறை நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். இங்கே காரம், ஸ்வீட்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். இதுவரையிலும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.